3000 முஸ்லிம்களை படுகொலைக்கு காரணமான அன்றைய குஜராத்தின் முதன்மையும் இன்றைய பிரதம மந்திரியுமான மோடியின் வலதுகரமாக விளங்கிய பாபு பஜரங்கி 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் செய்த கொலைகளை பற்றி பத்திரிகையாளர்களுக்கு தன்னை அறியாமல் உளவி கூட்டிய பேட்டி இங்கு தமிழில் தரப்படுகிறது. பத்திரிகையாளர்கள் இவனை உச்சி குளிர வைத்து இவனிடமிருந்து கடந்த உண்மைகள் இதோ. அன்றைய நிகழ்வின் பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்து கேஸ் சிலிண்டர்களை திருடி பின்னர் அவற்றை வெடிக்க வைத்தோம். அங்கிருந்த மலைக்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய கிணற்றில் நாங்கள் கொலை செய்த உடல்கள் அனைத்தையும் போட்டோம். ஹோம் மினிஸ்டரை தொலைபேசியில் அழைத்து உடல்களை ஏதாவது செய்யுங்கள் என்று கூறினோம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் கூறிய சுவரில் இருந்து முஸ்லிம்களால் கடந்து வர முடியவில்லை. காரணம், அவர்கள் அதிகமான தொகையினராகவும் கூட்டமாகவும் இருந்தார்கள். இறக்கும் பொழுது மிக நெருக்கமாக இருந்தார்கள். அவர்களை அக்கிணற்றினுள் போட்டு டயர்களையும் எண்ணெயையும் ஊற்றினோம். இதற்காக அருகில் இருந்த பெட்ரோல் நிலையத்திலிருந்து பெட்ரோல் வாங்கியதற்காக அவர்கள் எங்களிடம் பணம் வசூலிக்கவில்லை. பெண்கள் குழந்தைகள் என்ற பெயரின்றி அதை பற்றி கவலைப்படாமல் குழந்தைகளையும் பெண்களையும் கூட வெட்டினோம். ஒருவரையுமே உயிரோடு தப்பிக்க விடவில்லை. அவர்களை அடியுங்கள், உதயுங்கள், பாஸ்டர்ஸ். எங்களது இந்துக்களுக்கு நாகரீகம் தெரியாது. அவர்கள் வீடுகளையும் கடைகளையும் உடைத்து கொள்ளையடிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள். முஸ்லிம்கள் அனைவரையும் கொன்ற பின்னர் அவர்களது உடைமைகள் அனைத்தும் எமக்குத்தானே சொந்தம் என்பதை பற்றி சிந்திக்கவில்லை. நாங்கள் பத்திரிகையாளர்களையும் விட்டு வைக்கவில்லை. பத்திரிகையாளர் ஒருவர் வந்தார், அவரையும் எடுத்து சாம்பலாக்கி விட்டோம். இதேவேளை முஸ்லிம்களின் கணிசமானோர் இந்துக்கள் போன்று நடித்து தப்பித்து விட்டார்கள். பட்டியாவில் நாங்கள் மிக பெரும் வேலை செய்தோம். அதே போல் முஸ்லிம்களோடு தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டே இருப்போம். எனக்கு அரசியலில் நாட்டம் இல்லை. முஸ்லிம்களை சுதந்திரமாக அழித்தொழிப்பதுதான் இந்து அரசியலாகும். என் மீது FIR ஒன்று போடப்பட்டது. முஸ்லிம்களை தாக்கும் பொழுது உங்களது உணர்வு எவ்வாறு இருந்தது? அது மிகவும் வேடிக்கையானதும் சுவாரஸ்யமானதும் ஆகும். அன்றைய நிகழ்வின் பின்னர் நன்றாக தூங்கினேன் என்று ஹோம் மினிஸ்டருக்கு கூறினேன். பட்டியாவில் நடந்த படுகொலைகளை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? நான் பிரதாப் ராணா போன்று உணர்கின்றேன். அத்துடன் தீவிரமான ஒரு செயலை செய்து முடித்துள்ளேன். முஸ்லிம்கள் அவசரமாக போலீஸை அழைத்தார்கள். அங்கிருந்த போலீஸ் ஜீப்பிற்கு பின்னால் சாலிம் என்ற முஸ்லிம் குற்றவாளி பதுங்கியிருந்தார். அவரை வெளியே இழுத்துச் செல்லுமாறு போலீஸ் எங்களுக்கு கட்டளையிட்டது. அவனை கொல்லாவிட்டால் நாங்கள் செய்த குற்றங்கள் அனைத்திற்கும் அவன் சாட்சியாகி விடுவான் என்பதனால் அவனையும் கொண்டு விட்டோம். அதே நேரம் நரேந்திர மோடி அண்ணா அகமதாபாத்தில் உள்ள இந்து பகுதிகளை பார்வையிட வந்தார். முஸ்லிம் பகுதிகளை பார்வையிட வரவில்லை. அவர் எங்களை பார்த்து கூறினார், நல்ல வேலை செய்திருக்கின்றீர்கள், இன்னும் அதிகமாக செய்யுங்கள் என்று உங்களை உற்சாகமூட்டிவிட்டு சென்றார். என் மீது வழக்கு தொடர்ந்த நீதிபதிகளை இடம் மாற்றிவிட்டு என்னையும் விடுதலை செய்தார். அப்படி செய்திராவிட்டால் நான் இன்று வரை சிறையில் அடைபட்டிருந்திருப்பேன். என்னை 4 முறை தூக்கிலேற்ற வேண்டும் என்று முதலாவது நீதிபதி கூறினார். அவரது தீர்ப்பு தூக்கி வீசப்பட்டது. 2வது நீதிபதியும் அதே போன்றே கூறினார். 3வது நீதிபதியும் வந்தார். அதிக காலம் சிறையில் இருந்தபடியால் உன்னை விடுதலை செய்கிறேன் என்று அவருக்கு நரேந்திர மோடி செய்தியை அனுப்பினார். நீதிபதிகளை தன்னுடைய வழியில் வளைத்து என்னை விடுதலை செய்தார். என்னுடன் சேர்த்து இச்செயலை செய்த அதிகமானோர் விடுதலையாகிவிட்டனர். நான் நரேந்திர மோடியை ஒரு கடவுளாக கருதுகின்றேன். அவருக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வேன்.